பழைய அட்ரஸ்ல தான் அவங்க இருந்தாங்க இவ்வளவு நாளா. பழைய அட்ரஸ் தான் இருந்தாங்க. 114 தேடி கண்டுபிடிக்க வேணாங்களா? என்னத்த நீங்க தேடி ஏங்க லீகலா என்ன பண்ணுமோ அத பண்ணிட்டு நீங்க தேடிட்டு இருக்கீங்க. அவங்க என்ன அக்யூஸ் பண்ணி தேடுறீங்க. அவங்க என்ன பண்ண அக்யூஸ்ட் எல்லாம் இல்ல நான் இப்ப அக்யூஸ்ட் சொன்னாங்க. இல்ல அவங்க என்ன அவங்க தேடிட்டு இருக்கீங்க. அப்ப அட்ரஸ் மாத்திட்டாங்க அவங்க இன்ஃபார்ம் பண்ணல. ஃபோன் நம்பர் மாத்திட்டாங்க இன்ஃபார்ம் பண்ணல. அட்ரஸ் மாத்திட்டாங்க இன்ஃபார்ம் பண்ணல. இப்ப மறுபடியும் எப்படி வந்தீங்க? தேடி கண்டுபிடிச்சு தான் வந்தீங்க. என்னது போய் தேடுனீங்க? போட்டோ லீகலா என்ன பண்ணுமோ அத பண்ண. போட்டோ கடிச்சீங்க. அப்ப கட்ட முடியாது. போட்டோ கடிச்சீங்க. உங்களுக்கு ஃபோன் வாங்குனாங்க. ஃபோன் நம்பர் மாத்திட்டாங்க. அட்ரஸ் மாத்திட்டாங்க. அவங்க வந்து ஆபீஸ்ல வந்து கட்டணும் சொல்லிட்டாங்க. சரி அட்ரஸ் முன்னாடி முன்னாடி என்ன பண்றதுங்க? சரி அட்ரஸ் இல்ல கஸ்டமர் அட்ரஸ் இல்ல. ஒரே நிமிஷம் அட்ரஸ் இல்ல ஃபோன் நம்பர் இல்ல என்ன பண்ணுவீங்க? நீங்க தான் சொன்னீங்க வீட காலி பண்ணி 6 மாசம் ஆகுது. இப்ப நீங்க தான் சொன்னீங்க. நீங்க தான் சொன்னீங்க வீட காலி பண்ணி 6 மாசம் 6 மாசம் ஆகி அங்க தான இருந்தாங்க. லீகலா நீங்க இப்ப என்ன பண்ணணும் அத பண்ணிட்டு இருக்காங்க. நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிடுறாங்க. அப்ப நீங்க சொல்றீங்க கஸ்டமர் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க பேசுங்க. உங்களோட பணத்தை நீங்க கொடுத்தீங்களான்னு வந்து சொல்லுங்க. எப்ப கட்டறேன்னு எப்ப கட்டறேன்னு முடிவு உங்களோட பணத்தை நீங்க கொடுத்தீங்களா? ஆனந்தி அவங்க குத்தங்க அட்ரஸ் மாத்திட்டாங்க. ஃபோன் நம்பர் மாத்திட்டாங்க. எடுக்கறீங்களா அவங்க நீங்களே சொல்லுங்க. நார்மலா ஆபீஸ்ல உங்களுக்கு கட்ட பண்ணிடுறது என் நம்பர் நோட் பண்ணுங்க. நம்பர் இல்ல நீங்க இருக்கறீங்களா? அதுக்கப்புறம் நீங்க கட்டறவங்க நேர்ல வந்துட்டீங்க. மூணாங்க என் நம்பர் நோட் பண்ணுங்க. உங்க நம்பர் கொடுங்க. யார் கண்டுபிடிங்க? சரி ஒருத்தர் வந்து இத்தனை பேர் வரலாமா? இத்தனை பேர் வரலாமா? சரி ஐடி கார்டுல போறவங்க எதுக்கு வந்திருக்காங்க? யாருமே வரல. அவங்க வீடியோ யார் வீடியோ எடுத்துறாங்க? நாங்க எடுக்கவே ரூல்ஸ் இருக்கு. சார் நாங்க சார் இங்க வரங்க சார். எப்படி உங்களுக்கு ரூல்ஸ் இருக்கு? எப்படி ரூல்ஸ் இருக்கு? எப்படி உங்களுக்கு ரூல்ஸ் இருக்கு? நாங்க ஏதாவது தேவையில்லாத பேசினா மட்டும் நான் அந்த ஃபுட்டேஜ் மட்டும் நீங்க கொண்டு போய் காட்டுவீங்க. அப்படியே காட்டுவோம். நாங்க லைவ் வீடியோ தான் போடுவோம். நீங்க உங்கள மேல வீடியோ எடுக்க நாங்க லைவ் வீடியோ தான் போடுவோம். நாங்க லைவ் வீடியோ தான் போடுவோம். சரியா உங்கள மேல நாங்க பண்ண மாட்டோம். இத்தனை பேர் வரலாமா? இத்தனை பேர் வரலாமா? முதல்ல பணமா இருக்கு. பொதுமக்கள் வீடியோ எடுக்கறாங்க. நம்பர் சொல்லுங்க. பொதுமக்கள் வீடியோ எடுக்கறாங்க. ஏற்கனவே நான் இன்ஃபார்ம் பண்ணி நான் அங்கேயே நான் ஆபீஸ்லயே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நம்பர் சொல்லுங்க. 8939 4188 மொபைல் நம்பர் மாத்தறதா இல்ல அட்ரஸ் மாத்தறதா ஆபீஸ்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. அட்ரஸ் மாத்தணும் நீங்க பாத்தீங்களா? வித்யாலயில இருந்து அட்ரஸ் மாத்தணும் நீங்க உங்களுக்கு தெரியுமா? வித்யாலயில இருந்து இங்க மாறி இருக்கீங்களா? வாங்க அதாவது உங்களுக்கு போய் லோன் கொடுத்தாங்க. லோன் கொடுக்குறீங்க. லோன் நீங்க கொடுத்தா நீங்க தான் வாங்கணும். யார் தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுத்தா கொடுத்தனா அவங்க கட்டறப்ப தான் வாங்கி ஆகணும். கட்டி ஆகணும்னா வாங்க கூடாது. மேடம் அடுத்த வாட்டி லோன் வாங்குறீங்க. 6 மாசம் வரைக்கும் அவங்க இருக்காங்க. அதான் லோன் அடுத்த வாட்டி நீங்க எல்லாருக்கும் கொடுங்க. நீங்க பண்றீங்களா? உங்க பையன் எடுத்துட்டீங்களா? உங்க பையன் வேலை சொல்லுங்க. நீங்க ஓனர் கிடையாது. நீங்க லேபர் வேலை தான் செய்றீங்க. நீங்க ஓனர் கிடையாது. ஓனரே லேபர் நீங்க எல்லாம் சொல்ல கூடாது. நீங்க ஓனர் தான். ஏன் பணம் தான் கொடுத்தீங்களா? ஆமா நாங்க எங்க பணம் கொடுத்துறோம். புரு கொடுங்க. புரு கொடு எப்பவே பணம் கொடுக்குறாங்க. உங்க பணத்தை உங்க கையில போடுங்க. உங்க கையில போடுங்க. பாப்பா பண்ணி கொடுத்தீங்களா? அவ்வளவு கம்மி பண்ணி கொடுத்தேன். இங்க வாரே. சும்மா அடகு வாங்கி அத்தனை கடன் எப்படி கட்டறதா? சும்மா பேசாம சும்மா சத்தம் போட்டுறீங்க. வந்து சத்தம் போடுறதுல அடகு வாங்கி அத்தனை கடன் கட்டறவங்க மட்டும் பேசி போட்டு கம்மி போடுங்க. சத்தம்லாம் ஒண்ணு சொல்ல கிடையாது. கடன் வாங்கி நான் கட்டறப்பான்னு சொல்லுங்க. ஒரு குறுக்குமே நீங்க வந்துட்டே நீங்க பேசி போடுங்க. சரியா? சும்மா நீங்க சத்தம் போட்டு ஐடி வந்தா ஆதார் நம்பர் இல்ல. புதுசா வந்தா ஐடி கார்டுலாம் இல்ல. ஐடி கார்டுலாம் எங்க வரீங்க? ஐடி கார்டு அசர்க்கே வர மாட்டாங்க. அப்ப பணமே எடுத்து போடுங்க. சரியா? உங்களோட பணத்தை உங்களோட பணத்தை நீங்க கொடுத்திருந்தா நீங்க இவ்வளவு பேசலாம். சரியா? உங்களோட பணத்தை நீங்க சரியா உங்களோட பணத்தை நீங்க கிடையாது. உங்களோட பணத்தை உங்களுக்கு
ஆபீஸ்ல போய் நீ போய் சொல்லி போட்டு அப்பவே நான் சொல்லிட்டேன் 3ஆம் தேதி கட்டுறேன் 4 மணிக்கு வரேன் சட்டம் போட கூடாது. ஆமா என்னோட ஐடி கார்டு இந்தங்க எங்களோட ஐடி கார்டு அவர் வந்தனே ஐடி கார்டு கொடுத்துறேன். வந்த உடனே ஐடி கார்டை நான் அவட்ட காட்டிட்டேன். காட்டணும் இல்லையான்னு கேளுங்க. இப்போ என்ன சொல்றீங்க? நானும் வந்த உடனே காட்டிட்டேன். ஆமா ஒண்ணே வர சொல்லுங்க. பேசுங்க. சரி என்ன பேச ஏத்து போட்டு இவ்வளவு அது ஏன் உங்களோட கட்ட முடியாது சார்? அதுக்கு தான் இந்த பைசா இன்னொருத்தருக்கு வாங்கி மூட்டை வீடியோ மாத்திட்டீங்க. அப்படி எல்லாம் இல்ல. வீடியோ மாத்திட்டாங்க. வித்யாலயில இருந்து இங்க தான் வந்திருக்கு. எந்த டைம் மாத்தறது நீ மாத்தினா இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க முடிஞ்சு போச்சு. அத நான் எப்பவோ நான் இல்லையா என்னோட ஃபோன் நம்பர் தொலைஞ்சிருச்சு. ஆபீஸ்ல போய் நான் அப்பவே ஒரு இன்ஃபார்ம் பண்ணிருந்தேன். இல்ல முதல்ல முன்னாடியே சாயந்தரமா பண்ணலாம். நீங்க எத்தனை பேர் தேவையில்லாம எத்தனை பேர் வீடு மாற்றும் போது அந்த இவங்க யாருமே வசூலுக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்க இவங்க கையில் நான் கொடுக்கவே இல்லை. வாங்க ஆனந்தி கையில் தான் கொடுத்துருக்கேன். அவங்க தான் கொடுத்தேன். இவங்க கையில் இவங்க நான் ஒரு மாசம் கூட பார்த்தேன். நான் 5 மாசம் கட்டி இருக்கேன். 1 மாசம் கூட அது அவங்க தான் தெரியும். 4 மாசம் கட்டி இருக்காங்க. நீங்க 5 கட்டி இருக்கீங்க. 5 கட்டி இருக்காங்க. அவங்க கட்டி இருக்காங்க. அவங்க கால் பண்ணாங்க. இவ 5 கட்டினேங்கிற அவங்க 4 கட்டினாங்க. கடன் வாங்கி வச்சுன்னு சத்தம் இல்லாம கட்டிட்டு போகணும். கடன் வாங்குற காலில் கை ஒழுகுறோம். அப்ப கடன் எப்படி கட்டுவோம்? அந்த பொண்ணு அவன் சிரிப்பான் நக்கல். அவனுக்கு என்ன வேலை? தெரியாது, ஃபாலோ பண்ண தெரியாது, சட்டப்படி எப்படி வரணும்னு தெரியாது, சட்டம் என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியாது, சட்டத்தை ஃபாலோ பண்ண தெரியாது. உங்களுக்கு அவங்களுக்கு அடிமையா தான் பேசிட்டு இருக்காங்க. கடன் வாங்கினா உங்களுக்கு அடிமை தான்.
அவங்க அதுக்கு சம்பளம் வாங்குறாங்க, கேட்கறதுக்கு சம்பளம் அவங்களுக்கு. அது உங்களுக்கு தேவையில்லாதது. இதெல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் கஸ்டமர் நீங்க என்ன வேணா சொல்லுவீங்களா? நீங்க கஸ்டமர் என்ன வேணா சொல்லுவீங்களா? சரி, ஐடி கார்டு இல்லாம நீங்க பேசவே கூடாது. சரிங்களா? கோயம்புத்தூர் சொந்த வீடு தான். எந்த இதுவே இது இல்ல. நான் உங்களுக்கு கரெக்டா 3ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிக்கு இருக்கும். கோயம்புத்தூர் தான் போறேன்னு சொல்லி நான் அட்ரஸ் என் சொந்த வீடு தான். வேற எதுவுமே கிடையாது சார். 3ஆம் தேதி வந்து அவங்க அட்ரஸ் சொல்லிட்டேன். எனக்கு நான் திங்கக்கிழமை என்னோட இது பயம் என்ன காமா? அட்ரஸ் கொடுத்து போகாம பயம் எதுக்கு பயம்? நான் கொடுத்துட்டேன். பண்ணிட்டு அப்படியே கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன 3ஆம் தேதி எனக்கு முடிச்சா திங்கக்கிழமையே காசு வந்தாலும் உங்களுக்கு வந்துடும். 8939 894188. உங்க நம்பர் கொடுங்க. வாரப்பா எல்லாத்துக்கும் ஐடி கார்டு கொடுத்து விடுங்க சார். ரூல்ஸ் வாரப்பா ஐடி கார்டு இல்லைன்ட்டு நான் ஸ்ரீராம்ல தான் வாரேன்னு சொன்னா நாங்க எப்படிங்க சார் நம்புறது? 969 ரூல்ஸ் ஃபாலோ பண்றது சொல்லி நாங்க இதுலயே இருக்கணும். இந்த மாசம் இருப்பாங்க, அடுத்த மாசம் போயிருவாங்க. ஒரு கஸ்டமர்ட்ட எப்படி பேசணும், ஒரு பெண்கள் இருந்தா அதை எப்படி பேசணும், எப்படி அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கத்து கொடுத்து அனுப்பி விடுங்க. சொல்லி கொடுங்க. சரிங்களா? நாங்க ரெண்டே சார் பேசணும். இங்க பாருங்க, இங்க பாருங்க, நாங்க லைவ் வீடியோ போட்டுக்கோ பாருங்க. நாங்க 2 பேர் தான் பேசணும், அதுல யாருமே பேசல. நீங்க எத்தனை பேர் வரவங்க நாங்க பேசுறோம். சரிங்களா? அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நாங்க கேக்குறோம். ஐடி கார்டு இல்லாம அந்த தப்பு செய்யற வேலை இல்ல, செய்யற வேலையே இல்ல, செய்யற வேலை பிராடு தரமான வேலை. ஐடி கார்டு இல்லாம அந்த தப்பு எதுக்கு அப்படி யாருங்க பிராட் பண்ணது? பிராட் பண்ணது அவங்க. நம்ம கிடையாது. பிராட் பண்ணது அவங்க. அவங்கள பேச முடியாது. பெண்கள கேவலம் பார்த்து ஆபீஸ்ல போய் சரி. சரியா? ஆபீஸ்ல போய் சரி. நக்கலா சிரிக்கிற வேலையில வச்சிட்டு என்கிட்ட வச்சிட்டு இருக்காங்க. சரியா? வேற யாரா போய் சரி. வசூல் பண்ணீங்களா? நீங்க பாத்து சிரிக்கிற பண்ணீங்களா? இல்ல இப்ப சிரிக்கிற பண்ணீங்களா? லோன் வாங்க உங்களுக்கு அடிமையா? லோன் வாங்க அடிமையா? சட்டப்படி சட்டப்படி போங்க. சட்டம் தெரியுமா தெரியாதா? சட்டம் என்ன பண்ணுவாங்க? நக்கலா சிரிக்கலாமா? நக்கலா சிரிக்கலாமா? நக்கலா சிரிக்கலாமா? நீங்க சொன்னீங்க லேடிஸ் மரியாதை கொடுக்கணும். லேடிஸ் எல்லாம் மரியாதை கொடுக்க சிரிச்சிட்டு இருக்கற அது சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கறீங்க. இல்ல சிரிச்சிட்டு அது சப்போர்ட் கேக்குறீங்களா நீங்க? நக்கலா சிரிக்கலாமா? என்ன தெரியுமா? நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. பேச விடுங்க. நக்கலா சிரிக்கலாமா கேட்டேன். நக்கலா சிரிக்கலாமா கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க வீட்ல பெண்கள் இருக்கும்போது உங்க வீட்ல பெண்கள் இருக்கும்போது நானும் சிரிக்க மாட்டேன். நாங்க இழுக்க மாட்டோம். அப்புறம் ஏன் சிரிக்கறாங்க? அவங்க சிரிக்கறாங்கன்னா வாங்கி இருக்காங்க. அவங்க ஏன் சிரிக்கறாங்க? ஓ கடன் வாங்குனா நீங்க சிரிப்பீங்களா? ஆமாங்க கட்டலாம் சிரிப்பீங்களா? சிரிப்பீங்களா? வேற கையா சிரிப்பீங்களா? நான் அப்படியே எல்லாம் புடிக்கலாம். அம்மா அப்பா யாருமே இல்லையா? பெண்களுக்கு மரியாதை என்னன்னு தெரியுமா? இல்ல உங்க கை காசு கொடுத்தீங்களா? அப்புறம் நக்கலா சிரிச்சிட்டு இருந்தா நக்கலா சிரிச்சிட்டு இருந்தா நக்கலா சிரிக்கிறாங்க. நக்கலா எதுக்கு சிரிக்கிறான்? நக்கலா எதுக்கு சிரிக்கிறாங்க கேளுங்க. நக்கலா சிரிக்கிறான். எதுக்கு நக்கலா சிரிக்கிறீங்க? நக்கலா எதுக்கு சிரிக்கிறீங்க? நக்கலா எதுக்கு சிரிக்கிறீங்க? உங்களை பார்த்து லோயா எதுக்கு சிரிக்கிறீங்க? நக்கலா எதுக்கு சிரிக்கிறீங்க? நக்கலா சிரிக்கிறீங்க. நக்கலா சிரிக்கிறீங்க. நக்கலா எதுக்கு சிரிக்கிறீங்க? நக்கலா சிரிக்கிறீங்க. நக்கலா சிரிக்கிறானா? லோன் வசூல் பண்ணா பெண்கள் ஒரு லோன் வாங்கினா பெண்கள் லோன் வாங்கினா அடிமை வந்து சரியா? அது வந்து நக்கலா சிரிக்கலாமா? நக்கலா சிரிக்கலாம். நக்கலா சிரிச்சு அப்படியே லைவ் வீடியோ ஓடிட்டு இருக்கு. சரியா? வந்த நக்கலா சிரிச்சு அப்படி நாங்க என்ன பண்ணோம்? நீங்க உங்க லோன் வாங்க யாரு பேச கூடாது. சிரிப்பீங்களா? உங்க லோன் வாங்க கேளுங்க சார்.
பின்னாடி லைவ்ல பாருங்க சார். ஆமா, எங்களை பார்த்துங்க, எங்களை பார்த்துங்க. எடுங்க, பார்த்து அவரே போக சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன அவரே போதான் சொல்றாரு. நீங்க ஒத்துக்கிட்டீங்க. போலாமா ஏன்னா உங்களை நம்பி தான் கொடுத்துருக்கு, குரூப் தான் தான் கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா? நீங்க மாறினதுனாலயோ போன் எடுக்காதனாலயோ இவ்வளவு தூரம் பிரச்சனை. நீங்க கட்ட முடியும்னா நேரம் ஆபீஸ் வந்து பேசி சொல்லிட்டு தெரியும். அந்த அக்காக்கு என் நம்பரே தெரியும். நான் போன் நம்பர் தொலைச்சிட்டேன்னு சொல்லி தெரியும். அந்த அக்காக்கு அக்கா நடந்ததெல்லாம் பேசாதீங்க. இப்போ என்ன நடக்குது சொல்லிக்கலாம். அப்பதான் தெரியும். தெரியும்னா அப்புறம் ஏன் இவ்வளவு தூரம் வந்து பேசுறாங்க? அவங்க பேசுறதுக்கு அவங்க சொல்றதுக்கு நான் ஒண்ணும் பண்ண சரி, இப்ப 1 3 சொல்றீங்க நீங்க. நம்மளதே உங்களுக்கு யோசனை பண்ணுங்க. 3 சாயந்தரம் ஆனா நான் செட்டில் ஆகாம விட்டுறக்கூடாது. இவ்வளவு தூரம் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்புறம் உங்க கையில நீங்க ஆர்டர் யூஸ் பண்ணி இதுக்கு போட்டு விடுங்க சார். அது அவங்க சட்டப்படி போடணும். நான் உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்றாங்க. சரியா? ஓகேங்க. உங்க காசு போடணும் சொல்லி நாங்க பேசல. என்ன அதை பண்ணுங்க. ஓகே. சரியா? சார்? அவங்கள கட்டத்தான் நான் சொல்லிட்டு இருக்கோம். வாங்கிட்டு கட்டாம இருக்கக்கூடாது. சாயந்தரம் உங்களுக்கு பணம் வந்துடும். 4 மணி சொல்லுங்க உங்க ஆபீஸ்ல. கட்டி விட்டீங்கன்னா ஒரு புடிச்சு போச்சு அவ்வளவுதான். ஆனா கட்டாம விட்டுறாதீங்கன்னு சொல்லுவா. இதே மாதிரி கட்டாமலாம் இருக்க மாட்டோம். 3 நாள் சாயந்தரம் உங்களுக்கு வந்து 4 மணி சொல்லுங்க நான் உங்க தமிழ்நாடு தட்டுறாங்க. ஆமா. அங்க வந்து கட்டி க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு தான் நல்லது. ஏன்னா அடுத்த லோன் போக முடியாது. இங்கேயுமே நீங்க கட்டாம விட்டீங்கன்னா உங்களுக்கு சிபில் பாதிக்குங்களா? முடிஞ்ச வரைக்கும் கட்டினா அப்ப இங்கேயும் வாங்க முடியாது. சொந்த வீடு செகண்ட் சொல்றீங்க. நான் அப்ப குழந்தைகளுக்கு தான் எஜுகேஷன் வேணும். ஏதோ பண்ண என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி லோன் வாங்கிட்டு நீங்க கட்டாவே நீங்க சொன்ன மாதிரி ஆர்பிஐ ரூல்ஸ் படி எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா உங்க சிபில் பாதிச்சதுன்னா இன்னும் ஒன்று தான். பேன் கார்டுங்கிறது ஒன்று தான். அது எதுவும் மாற்ற முடியாது. சரிங்களா? ஸோ வந்து அதை மாற்றிக்கலாம். அதை புரிஞ்சுட்டு எக்ஸ்ட்ரா கட்டுது. சரிங்களா? இல்லை சண்டை போடுறது வாக்குவாதம் பண்ணுறது ஒன்றும் இல்லை. அவங்களுக்கே தெரியும். எல்லாமே படித்து தான் வந்துருக்கோம். சரிங்களா? எல்லாருக்குமே தெரியும், ரூல்ஸ் தெரியும். ஆனால் சொல்கிற கேளுங்க, தயவு கட்டிடுங்க. புரியுதுங்களா? நீங்கள் சாயந்தரம் கட்டிடுவாங்க. சரி, ஓகே. அவங்களும் கட்ட தான் சொல்கிறாங்க. யாருமே கட்டாம அதெல்லாம் முடியாது. அவங்க கட்ட வேண்டாம்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நான் ஏன்னா கட்டணும், நம்ம வந்து நானே போய் கட்டிட்டு வரேன். கட்டினாதான் இதுக்கு வெளியே போக முடியும். தவிர நம்ம கட்டாமலே எதுவும் ஆகாது. ஆமா, ஏதோ என்னைக்கு பின்னாடி இருந்தாலும் நீங்கள் இது லோன் பண்ணாலும் பண்ண வரும். 30,000 ரூபா பார்த்துட்டு பின்னாடி நீங்கள் வாங்க போகிற பெரிய லோனுக்குலாம் வந்து இது மாட்டிக்கும். இதே கட்டணத்துக்கு வேறு லோன் தர மாட்டாங்க. புரியுதுங்களா? மற்ற பேங்க் சார் அவ்வளோ டீட்டெயிலே வேண்டியது இல்லைங்க. அவங்க கட்டலைன்னா நீங்கள் லீகலாக கம்முன்னு கேஸை கொடுத்து அவங்களை கோர்ட்டுக்கு ஆஜர் பண்ண சொல்லிட்டு போயிடுங்க. அவங்க நல்லது சரிங்களா? இல்லை இவ்வளோ தூரம் பேசி வாக்குவாதம் ஆகி அவங்க ஒரு டைம் கொடுத்துட்டாங்க, நீங்கள் ஒரு டைமும் கொடுத்துட்டீங்க. சரிங்களா? பிரச்சனையே இல்லை. வேலையே முடிஞ்சிடும். அவங்க சொந்த வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டாங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? லீகலா அவங்க கட்டலன்னா 3ஆம் தேதி 4 மணிக்கு அவங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, கஸ்டமருக்கு நான் சொல்கிற அட்ரஸ் படி சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே சார். வந்து நல்லா இருக்கும் தான் நம்ம லோன் கொடுக்குறது. எப்பவுமே யாருமே கட்டாத பண்ணணும், சண்டை போடணும்னு கொடுக்குறது இல்லை. நீங்கள் இந்த லோன் கரெக்டாக கட்டி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சிபில் கரெக்டாயிரும். அடுத்தடுத்து லோனுக்கு தான் வாங்கலாம். இங்கே வாங்கினது எல்லா இடத்துலையும் வாங்கலாம். அதை மைண்டில் வச்சு பண்ணுங்கன்னு சொல்லுவார். இதனால உடம்பு சரியில்லாத கட்டலாம். நீங்கள் இனிமேல் லேட் பண்ணாமல் கட்டிட்டீங்கன்னா முடிஞ்சது. அவங்க வந்து கட்டி விட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெட்டர் வாங்கி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே முடிச்சு கொடுத்துருவோம். அவ்வளோதான். சரி, கொடுங்க. அவ்வளோதான் பிரச்சனை.